மிஸ் அஷ்டலக்ஷ்மி, சொல்லுங்க என்னாச்சு? ஓகே, இது இந்த கதை என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு நடந்த ஒரு கதை. ஸோ அவங்க என்கிட்ட சொல்லி தான் தெரியும். ஸோ அவங்களோட பெர்மிஷனோட தான் இதை நான் ஷேர் பண்றேன். என்ன கதைனா, அவங்க பாலியில படிச்சாங்க. ஸோ அப்படி படிச்சப்போ என்ன இடம் நான் மென்ஷன் பண்ணல, அவங்க படிச்ச அந்த நேரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஸோ பாலியில படிக்கிறப்போ ஒரு வீடு, ஸோ அந்த வீட்டுல 8 பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல தான் கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அக்காவோட சேர்த்து 2 தமிழாளு, மற்றவங்க எல்லாமே மிலே லேடிஸ் அப்படி இருந்தது. அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படியே ஒரு 1 வீக் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படின்னா, லைக் எல்லாருமே ஒரு 10 மணிக்கு மேல யாரும் வெளியே போறது நார்மலா அந்த மாதிரி இருக்காது, புது இடம்ல. ஸோ தெரியாது, சரியா தெரியல எங்க போகணும் அப்படின்னு. ஸோ சாப்பிட்டுட்டு 10 மணிக்குள்ள மேலாம் யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 8 பேருமே வீட்டுல இருந்தாலும் கூடயுமே 8 பேர்ல யாரோ ஒரு ஆள் கூப்பிடுற மாதிரி, சோ கதவு தட்டுற மாதிரி இப்படி கேட்கும் அந்த 8 பேருக்குமே. சில பேர் எப்படி ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, என்னது என் குரலே எனக்கு திரும்பி கேக்குது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்களாம். இந்த அக்காவும் அதே மாதிரிதான். இந்த அக்காவோட குரல்லே அவங்களோட ஃப்ரெண்ட், மலே ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட பேரு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அது இந்த அக்காவும் கேட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வெளியாகி கடைசியில 4 பேர் தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. சோ 8 பேர்ல 4 பேரா வந்தாலும் தான் இந்த வீட்டுல இன்னும் ரொம்ப 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 பெரிய விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா, இந்த அக்கா தனியா வீட்டுல இருந்திருக்காங்க. தனியா வீட்டுல இருந்தப்போ 2 பேர் பாலிகம்பம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிருக்காங்க. ஒரு மிலே லேடிஸ் வெளியாயிருக்காங்க. இந்த அக்கா மட்டும் தான் தமிழாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அக்காவோட ரூம்ல சின்னதா அந்த சாமி படம் வச்சு லைட்டா ஊதுபத்தி ஏத்தி அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் அந்த அக்கா ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த அக்கா ரூம்ல இருக்காங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அக்கா ரூம்ப யாரோ மெதுவா ரொம்ப ஹஸ்கியான வாய்ஸ்ல அவங்க பேரு சொல்லி கதவு தட்டுறாங்க. மெதுவா தட்டி கூப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ஒண்ணு கூப்பிடல, லைட்டா ஹஸ்கியான ஒரு குரல்ல கூப்பிடுறாங்க. சோ இந்த அக்கா கேட்டவுடனே போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த அக்கா கதவு லைட்டா திறந்துருக்காங்க. லைட்டா தான் திறந்துருக்காங்க. திறந்து பார்ப்பாங்க, மேக் ஷூர் பண்ணிப்பாங்க இல்லையா யாருன்னு. சோ அப்படி திறந்து பார்த்தப்ப இந்த அக்கானால நம்பவே முடியாத ஒரு விஷயம். எப்படி அந்த அக்காக்கு அந்த கண் எதிரில நம்பவே முடியலையா. எப்படின்னா, கூப்பிட்டது ஒரு கேர்ள், ஹஸ்கியான வாய்ஸ்ல கூப்பிட்டது ஒரு கேர்ள் கூப்பிட்டுருக்காங்க. பட் இந்த அக்கா கதவை திறக்கிறப்ப அவங்க முன்னுக்கு ஒரு ஆம்பளை பையன் நின்றுட்டு இருந்திருக்கான். சோ இந்த அக்கா முழிக்கிறாங்க, இந்த இடத்துக்குள்ள எப்படி ஒரு ஆம்பளால் வர முடியும் அப்படின்னு. அதுவும் எனக்கு ஒரு பொம்பளால் குரல் தான் கேட்டுச்சு. சோ அந்த அக்கா பேசிருக்காங்க, யார் நீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒரு அண்ணன்ல ஒரு மயக்கார பையன் தான். அப்ப அவர் பேசாம நின்றுட்டே தான் இருக்காரா, எதுவுமே ஆன்சர் பண்ணல, ரிப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல. நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான், லைக் கூட படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி தான். லைக் பாக்குறதுக்கு பயப்படலாம் எதுவுமே இல்ல. என்னடா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டா அந்த மாதிரியான ஒரு இதுதான் அந்த அக்காக்கு இருந்ததே தவிர பயப்படவோ எதுவும் செய்யலையா. லைக் நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருந்தாராம். நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருந்தாரு. பட் அவர் கண்ணாடி போடுறவர். சோ கண்ணாடி போடுறவர் போல அவரோட கண்ணாடி நல்லா உடஞ்சிருக்கு. அந்த அக்காக்கு என்னன்னா, ஏதோ ஆக்சிடென்டா ஏதோ இருந்திருக்கும் போலதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹெல்ப்க்கு தான் வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்புறம் அவர் என்ன சொன்னாரா, நீ கொடுத்த அந்த ஊதுபத்தியோட வாசம் எனக்கு பிடிக்கல, தலை வலிக்குது. சோ இதுக்கப்புறம் நீ அந்த ஊதுபத்தி அதை கொடுத்தாத, எனக்கு அதோட வாசம் பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி பண்ணிங்க ஆகுது. சோ ப்ளீஸ் அது மட்டும் செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்கா ரூம்ல தான் நிக்கிறாங்க, வெளியே வரல. சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் காட்டிட்டு அழகா வாசல் வெளியாவே வெளியாயிட்டு வந்துட்டாராம். அந்த அக்கா ஒண்ணுமே புரியல, யாரா இவன், எப்படி வந்தான் வீட்டுக்குள்ள, இதுவரை கொளுத்தாதுன்னு சொல்றானே சொல்லிட்டு பெருசா அந்த அக்கா எதுவும் எடுத்துக்கல. சோ திரும்ப என்ன பண்ணாங்க, அந்த அக்கா அதே தான் கண்டினியூஸா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் சாமிக்கு அந்த ஊதுபத்தி கொளுத்துறது அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சோ ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்பி அதே மாதிரிதான் அதே ரூம்ல அந்த அக்கா படிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் எல்லாமே அதே தான். அதே மாதிரி அவங்களோட மிலே ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வெளியிலும் போயிட்டாங்க, வீட்டுல இவங்க ஒண்டி தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த நேரத்துல நடந்தது எப்படின்னா, அந்த அக்கா ரூம்ல உள்ள படிச்சுட்டு இருக்கிறப்போ வெளியே என்னமோ ஒரு ஹால்ல டைல்ஸ் தான் எல்லாமே. சோ அந்த டைல்ஸ் மேல என்னமோ போட்டு என்னமோ தேங்காவா ஏதோ போட்டு உடைச்சா அப்படியே அந்த உடையிற சத்தம் வேகமா கேட்குமே, அந்த மாதிரி கேட்டிருக்கு. இந்த அக்கா பயந்துட்டு இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, கதவு நல்லா வேகமா திறந்து பாத்துருக்காங்க, யாரு என்னாச்சு அப்படின்னு. சோ பார்த்தப்ப ஹால்ல இருந்த எல்லா டைல்ஸுமே ஒண்ணு விடாம எல்லா டைல்ஸுமே அப்படி சுக்கா நொறுங்கி கிடக்குது, அப்படி உடைஞ்சிருக்கு அந்த டைல்ஸ் எல்லாமே. எப்படி உடைஞ்சு ஏது உடைச்சுன்னு அந்த அக்காக்கு தெரியல.
புரியல. ஸோ என்னடா நம்ம ஆனருக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னு வேற தெரியல, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அந்த மூமெண்ட்ஸ் நினைச்சு தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மலேக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன் என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்றதான் பார்த்தா அப்படிதான் வந்து கேட்கணும். பட் அந்த மலே ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன இன்னும் தூங்கலையா நீ, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கவா, போய் தூங்கலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. அந்த அக்காக்கு என்னன்னா, முன்னுக்கு நடக்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல இதுக்கு தெரியலையா இல்ல என்ன அப்படின்னு அந்த அக்காக்கு புரியல. அந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க, இல்ல இங்க பாரு நான் ரூம்ல படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மலையாளி எதுவுமே காதுல வாங்காம நேரா ரூம்குள்ள பூந்துட்டாங்க. ரூம்ல பூந்துட்டு ஓகேல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிட்டு கல் சாத்திட்டாங்க. சோ அந்த அக்காக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நேரா அப்படியே வந்து ரூம்ல உட்காந்துட்டு லைக் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கிறப்போ பீண்டா பண்ணி போனாங்க இல்லையா ஒரு ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு. சோ பீண்டா பண்ணி போனவங்க திரும்பி வராங்க அந்த ரூமுக்கு. என்னதான் நடக்குது அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். மிஸ் அஸ்தலட்சுமி அவங்க ஃப்ரெண்டுடைய சிஸ்டருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் அவங்க வந்து படிக்கிறதுக்காக கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் பல அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்க உங்களோட குரல்லே யாரோ கூப்பிட்ற மாதிரி, கதவை தட்டுற மாதிரி இவங்களாம் யோசிப்பாங்களா, என்னது இது நம்ம குரலே நம்மளுக்கு கேட்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி எப்படி தான் ஒரு கேர்ள் குரலில், பெண் குரலில் வந்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கதவு திறந்து பார்த்தா ஒரு மிலே பாய், நீங்கள் ஊதுபத்தி கொளுத்துறது எனக்கு பிடிக்கல, எனக்கு தலைவலிக்குது, இனிமேல் அதை செய்யாதீங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி அந்த ஒரு பாய் வந்தார் அப்படின்றது யாருக்கும் புரியல. இவங்களும் சரின்ட்டு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காம திருப்பி ஊதுபத்தி கொளுத்துறது, சாமி கும்பிட்றதுலாம் இருந்திருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் ஹாலில் உள்ள டைல்ஸ் எல்லாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹவுஸ்மேட் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க கண்ணுக்கு அந்த டைல்ஸ்லாம் உடைஞ்சது தெரியல. அவங்க பாட்டுக்கு நார்மலாக போய் படுத்து தூங்க போயிட்டாங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிண்டா பண்ணி போன பிள்ளை திடீர்னு அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் தங்குற மாதிரி திருப்பியும் வந்திருக்காங்க. அவங்க கண்ணுக்கும் இந்த டைல்ஸ்லாம் உடைஞ்சது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய புரியாத புதிர் அந்த வீட்டில் நடந்திருக்கு. சரி, இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க மிஸ் அஸ்தலட்சுமி. பீண்டா பண்ணி போனவங்க திரும்பி வராங்க அந்த ரூமுக்கு. லைக் எப்படின்னா, நான் ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி வரல. லைக் அந்த வீட்டில் தான் தங்குறாங்க. லைக் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த அக்காவுக்கு அவங்கள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியல. நீயா வந்து இவங்கெல்லாம் நீ எங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேட்குறப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. ஆனா அந்த டைல்ஸ் உடைஞ்சது அந்த அக்கா கண்ணுக்கு தெரிஞ்சுல, அது வந்து யாருக்குமே தெரியல. உண்மையா அந்த 2 பேர் யாரு இந்த ரூம்குள்ள வந்தது அப்படின்னு அந்த அக்கா ரெண்டுமே அந்த அக்காக்கு யோசனையில ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீண்டா பண்ணி போன ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிருக்காங்க. ஸோ வாஷ்ரூம் போன ஃப்ரெண்டு போனதுதான் அந்த அக்கா வெயிட் பண்றாங்க. மணி 12ஆவது, 1ஆவது, 1:30ஆவது. அந்த வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த அக்கா கதவு தட்டுறாங்க. என்னாச்சு, லைக் வந்து உங்களுக்கும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணும் பொழுதுக்கு ஸோ தட்டி பார்த்துருக்காங்க எங்க காணோம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நேரம் வேற ஆயிடுச்சு இல்லையா. ஸோ பார்த்தப்போ அந்த வாஷ்ரூம் அப்படிதான், அது யாருமே யூஸ் பண்ணல. லைக் நார்மலா உள்ளுக்கு யாருமே இல்லை. எங்கோ ஏதோ தண்ணி ஊத்துன மாதிரி எதுவுமே இல்லை. லைக் நார்மலா கிளீனா அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. லைக் மென்டலி ரொம்ப அவங்களுக்கு இதாயிட்டாங்க. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ்ல அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஓகே பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க எப்படியாச்சும் நம்ம என்ஃப்ரீ போட்டுட்டு தூங்குறது அந்த மாதிரி தான் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு தூங்கிட்டாங்க. காலையில ஏஞ்சி பாக்குறப்போ அவங்களோட மிலே ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க, என்ன ஆச்சு இந்த ஹாலுக்கு, ஏன் டைல்ஸ் எல்லாம் அப்படி உடஞ்சு கிடக்குன்னு அப்பதான் கேக்குறாங்க. ஸோ அப்ப அந்த அக்காவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே நேத்து வந்து ரூமுக்குள்ள போனது நீ இல்ல அப்படியா. அந்த அக்கா வந்து அந்த மிலே எடிட் வந்து சொல்லவே இல்லையா, நேத்து நீ வந்து அப்போ உனக்கு தெரியல இப்பதான் கேக்குற அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே
எதுவுமே சொல்லவே இல்லையா. ஸோ இப்ப நீ தூங்கிட்ட, உனக்கு நான் கூப்பிடுறப்ப விளங்கவே இல்லை, அதனாலதான் நானும் பேசாம போயிட்டு தூங்கிட்டேன், நான் வரது நேற்று கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மலே லேடி வந்து அந்த அக்காட்ட சொல்றாங்க. ஸோ இப்ப நேற்று யாருமே வந்து முட்டத்துல இருந்திருக்கேன், ஆனா நீயும் வந்திருக்க, அந்த பீண்டா பண்ணி போன கேர்ளும் வந்திருக்காங்க. அந்த பீண்டா பண்ணி போன கேர்ள் ஏன் வந்தாங்க திடீர்னு கதைக்குள்ள அப்படின்றது அந்த அக்காக்கே தெரியல, பட் வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் ஏன்னா அந்த வீட்டுல இன்னும் ஒரு விஷயம் என்ன நடக்கும், நான் ரொம்ப என்ன நடக்கும்னா, இது சொல்றது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, பட் இது ரொம்ப நடக்குமா அந்த வீட்டுல. இந்த கேர்ள்ஸோட பிரா ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஓப்பன் ஆயிக்குமா, சொந்தமாவே கலந்துக்குமா. நார்மலா அவங்க ஹால்ல எங்க நடந்து போனாலும் அப்படின்ட்டு கலந்துக்குமா. அப்புறம் திரும்பி அவங்க போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா திரும்பி இங்கிட்ட எங்கேயாச்சும் போறாங்கன்னா சும்மா கலந்துக்குமா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்னடா ஆச்சு, ஒருத்தவங்க 2 பேருன்னா பரவாயில்ல, பட் எல்லாருக்குமே அந்த விஷயம் நடக்கிறப்போ ஏன் எப்படி எதுக்கு அப்படின்ற எல்லா டவுட்டுமே அவங்களுக்கு எல்லாம் இருக்குமா. ஸோ ரொம்ப பயமா இருக்குமா. அந்த வீட்டுல வந்து ஒரு நிம்மதி இருக்காது. அந்த வீட்டுல எப்பவுமே பார்த்தாலுமே போனாலே ஏதோ ஒரு போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போன மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள போனாலே போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாமே இருக்குமா. ஸோ இப்போ அந்த அக்காவுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி சும்மாவே யாரோ வந்து வார்ன் பண்ற மாதிரி, ஸோ இங்க வந்து ஓரமா நின்னுக்கிட்டு தூங்க விடாம டார்ச்சர் பண்ற மாதிரி, அப்புறம் வந்து அமுக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அமுக்குற மாதிரி, கால் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ பிளாக் ஆயிருமா. அந்த பெரிய விரல் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அவங்க நல்லா சாமி கும்பிடுறாங்க, ஏதாச்சும் பாட்டுலாம் சாமி பாட்டுலாம் கேட்கறாங்க, பயத்துல எல்லாம் கேட்கறது தானே, அப்படி கேட்கிறப்போ காலையில எஞ்சி பாத்தீங்கன்னா அந்த பெரிய விரல் வந்து அவங்களுக்கு ப்ளூ பிளாக்கா இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டு இந்த மாதிரி வெள்ளை ரத்தம் கூடியா இருக்கு, சோப்பு ரத்தம் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரியான சீக்குல போய் விழுந்துருவாங்களாம். ஸோ ரொம்ப சீக்கு. ஸோ அவங்களால கான்சென்ட்ரேட் சரியா பண்ண முடியல படிப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் மனசுல தான் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் இன்னும் அவங்களே ஃப்ரெண்ட் கிட்ட யாருக்கிட்டையும் ஒன்று ஷேர் பண்ணல. ஸோ நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த நைட்டு அந்த அன்னைக்கு நினைச்சு முடிவு பண்ண அந்த நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அன்னைக்கு கண்ணாடி உடைஞ்சு போனாங்கல்ல ஒரு மலாய்க்கார பையன், அவரு தான் திரும்பி வந்திருக்காரு. அதுவும் வீட்டுக்குள்ள எங்கேயும் வரல, வெளியே நின்று கூப்பிட்டுருக்காரு. அந்த நேரத்துல வந்து அந்த அக்காவும் அந்த மேல ஏரியும் 2 பேருமே வீட்டுல இருக்காங்க. அப்போ இன்னும் 2 பேரும் தெரியல. அவங்க நார்மலா அந்த அக்கா கதை சொல்றப்ப 2 பேர் தான் வீட்டுல இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் 2 பேர் வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் வீட்டுல இருக்கிறப்போ அந்த மலாய்க்கார பையன் வந்திருக்கான். வந்துன்னு என்ன பண்ணிருக்கான், அந்த மேலேடி தான் போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தப்போ ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான், மேக்கார பையன் வந்திருக்கான். ஸோ ஒரு வயசு பொண்ணு அப்படின்ட்டு அவங்க அப்படி அந்த நேரத்தில் அந்த மாதிரி வெயிட் பண்ணாங்க. இது ஒரு பையன் வந்திருக்கா, நீ போய் பேசு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அக்காட்ட சொல்லியிருக்காங்க. இந்த அக்கா வெளியே போய் பார்த்தாப்ப இந்த பையன் நமக்கு தெரிஞ்ச பையனாச்சு, 100 வாட்டி பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா ரொம்ப கொஞ்சம் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச பையன் பேசுற மாதிரி போய் பேசியிருக்காங்க. அப்படி பேசுறப்ப அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட அந்த அக்காட்ட லைக் எப்படின்னா அவனுக்கு லைஃப்ல என்னமோ ஒன்று பெருசா ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட, நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த அக்காட்ட பேசுறானா. அந்த அக்கா அன்னைக்கு முடிவு பண்ணாங்க இல்லையா அந்த நேரத்துல. ஸோ அந்த அக்காவுக்கு புரியலையா, அவன் யாருன்னே முதல் தெரியல. பத்தாவதுக்கு என்ன வந்து நல்லா உடம்பு பார்த்துக்கோ, நல்லா படி அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்றான். யாரு தான் நீ? அப்ப கேட்டாங்க, நீங்க எங்க தங்கி இருக்க, எங்க இருக்க அப்படின்னு. இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னா. எங்க இங்க இங்க எங்க இதே ஃப்ளோர்ல தான் தங்கியிருக்கேன், இதே இடத்துல தான் தங்கியிருக்கேன், எங்க தங்கியிருக்கேன் அப்படின்னு. இல்ல நான் இது வீட்டுலதான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த அக்கா கிட்ட. அந்த நேரத்துல அந்த அக்காக்கு பயம்தான், பிளஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னும் வட்டிங்க, இந்த வீட்டுல நான் எங்க எனக்கு புரியல அப்படின்னு. நான் இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கேன், இது என்னோட வீடு, எங்க அம்மா அப்பா வந்து இங்க இல்ல, எங்க அம்மா அப்பா ஹோம் டவுன்ல இருக்காங்க, நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நான் இங்க இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த அக்காட்ட சொன்னானா.
ஸோ 2 பேர் வேற தங்கியிருக்கீங்க, 3 கிட வந்து 3 பேர். ஸோ அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது எல்லாமே. ஸோ அந்த வீட்டில் அந்த அக்காவுக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வரப்ப அப்பயும் தப்புவாஸ்ல என்னதான் நடந்துச்சு அந்த வீட்டில். அந்த பையன் சொல்லிட்டு ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே நடந்து போறானா அந்த பையன். அப்படியே இப்போ போறான் அந்த அக்கா அப்படியே முன்னுக்கு அந்த வீட்டிலேருந்து அந்த அஞ்சலியிலேருந்து வெளியே ஆகுறான் மெயின் கேட்லேருந்து அப்படியே வெளியாயிட்டு போறான். அந்த அக்கா பின்னாடி போயிட்டு கூப்பிட்டு பேசுறது அந்த மாதிரி இதுல அந்த அக்கா கூப்பிடுறாங்களாம், டே கொஞ்ச நேரம் நில்லு நான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணாலும் அவன் நிக்க மாட்டானா. கண்ணாடியோட தான் இருந்தானா? அதே சட்டை இல்ல வேற அதே மாதிரிதான். அவனுக்கு சட்டெல்லாம் வந்து நல்லா சுத்தமா தான் போட்டிருக்கிறது, நார்மலா தான் இருந்தான். பட் அந்த கண்ணாடியில மட்டும் 2-3 கிராக்ஸ் இருந்துச்சான். அப்ப அதுதான் அந்த அக்கா நோட் பண்ணாங்க. மற்றபடி நல்லா குமாசா நல்ல நார்மல் மனுஷன் மாதிரி சுத்தமா அந்த மாதிரி தான் இருக்கான். எங்கேயும் பாக்குறதுக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. ஸோ அந்த அக்கா கூப்பிடுறப்ப அவனை ஸ்டாப் பண்றப்ப அவன் நிக்க மாட்டான், நான் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த அக்கா உள்ளுக்கு வந்துட்டு அந்த லேடி கேட்டாலாம், யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த அக்கா சொன்னா, இல்ல எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டாங்க. எதுவும் சொல்ல, இன்னையோட போயிடும், நாளையோட கிளம்பிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பெருசாக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ இந்த அக்கா வீட்டு விட்டு வெளியாகிறப்போ அவங்களுக்கு வந்து புரியல இல்ல இங்க என்ன நடக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் புரியல. ஸோ அப்ப அவங்க வீட்டு எதிர்த்து வீட்லயே ஒரு சீன ஆண்டியும் ஒரு சீன அங்கிளும் தங்கியிருப்பாங்களாம். அப்ப தங்கி இருக்கிறப்போ அந்த அக்கா வந்து நார்மலா சிரிச்சுட்டு வெளியே போறது, வர்றப்ப திரும்பி பார்த்தா சிரிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இதுலதான் இருந்தாங்க. பட் அந்த அன்னைக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து இந்த ஆண்டிகிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் உள்ள ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படி இருந்தப்போ இந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆண்டியும் வெளியே கரெக்டா வராங்க. ஸோ இந்த அக்கா ஒரு ஹாய் சொல்றது அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாய் சொல்ற ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆண்டி நேரம் அந்த அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்களாம். அந்த அக்காவும் அந்த ஆண்டியோட சீன ஆண்டி வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரொம்ப வயசான கப்பல்ஸ் தான். ஸோ அந்த அங்கிள் வந்து எப்பவுமே அந்த ஒரு பேம்பூ சேர் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே சாஞ்சிட்டு வெளியே எப்பவுமே அங்க உட்காந்துட்டு இருப்பாராம். ஸோ அந்த அன்னைக்கு வந்து அந்த ஆண்டி கூப்பிடுறப்ப அந்த அங்கிள் அங்க இல்ல. ஸோ அந்த அக்கா என்ன பண்ணாங்க, போயிட்டு அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஆண்டி நான் என்னோட வெளியேறுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா அந்த ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த அக்கா வந்து அந்த ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுல நீ இது வரைக்கும் நல்லா நிம்மதியா தூங்கி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்ல இது மாதிரி நிறைய எப்படி புரியாத விஷயம் நிறைய நடக்குது, லைக் நான் தெரியாதவங்க 2-3 பேர் எல்லாம் பாக்குறேன், இந்த வீட்டுல இருந்து வெளியானவங்க எல்லாம் பாத்திருக்கேன், தெரியாத ஒரு பையன் வரான், அவன்கிட்ட கூட நான் பேசியிருக்கேன், நேத்து கூட நான் பார்த்தேன் அப்படின்னு. அந்த சொன்னாங்களா, நேத்து நீ பார்த்தது நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அப்ப அந்த அக்கா சொன்னாங்களா, அவன் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சானா, அவன் எப்படி இருந்தான், நீங்க பேசிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். அப்ப அந்த ஆண்டி அப்பதான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்னன்னா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, யார் இருந்திருக்கா அப்படின்ற கதையை அப்பதான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அக்கா கிட்ட. அந்த அக்கா நீ கிளம்ப போறேன் அந்த நேரத்துல, கொஞ்ச நேரம் இருக்கு, என்னதான் நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே ஷூர். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. லட்சுமி, என்னதான் நடந்துச்சு அந்த வீட்டுல? ஓகே, என்ன நடந்துச்சுன்னா அந்த சீன ஆண்டி வந்து அப்பதான் அந்த அக்காட்ட சொல்றாங்களாம், என்னன்னா நேத்து நீ அந்த பையன்கிட்ட பேசுனத நானும் பார்த்தேன். அந்த பையனை வந்து நான் கடைசியா எப்போ பார்த்தேன்னா 2021. இந்த அக்கா வந்து 2022 தான் அங்க படிச்சிருக்காங்க. சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆண்டி வந்து நான் சொன்னாங்கன்னா, நான் 2021 பார்த்தேன், டேட் தெரியல, பட் நான் கடைசியா அவனை பார்த்தது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆமா ஆண்டி, இப்ப எங்க இருக்காங்க அவரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, எங்க ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஸோ கேட்டு அந்த ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 4 பேர் இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களா, அதே மாதிரி அவங்களும் 4 பாய்ஸ் ஸ்டே பண்ணிருக்காங்க. 4 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது, டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டதா சொன்னாங்க. அதுல 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. மீதி 3 பேர் வந்து இறந்துட்டதா சொன்னாங்க அப்படின்னு. அந்த அக்காக்கு வந்து புரியல, ஒருவேளை தப்பிச்சதுதான் இவரு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா நினைட்டாங்க, ஓ இவரு தான் அந்த உயிர் தப்பிச்சவங்களான்னு. இப்ப சொல்றப்ப 4 பேர் வந்து 4 பேர்ல 3 மலாய்க்காரங்க, ஒரு தமிழாளு. ஸோ உயிர் தப்பிச்சது வந்து அந்த ஒரு தமிழாளு, 3 மலாய்க்காரங்களுமே இறந்துட்டதா அந்த ஆண்டி சொன்னாங்க. இந்த அக்காவுக்கு ஏத்துக்கவே முடியல. இது இந்த ஆண்டி உண்மையதான் சொல்லுதா, இல்ல ஏதோ அதுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்லுதா, இல்ல கரெக்டா இவங்களுக்கு கதை தெரியலையா, இல்ல ஆண்டி நேத்து நான் மலாய்க்காரன்ட்ட தான் பேசினேன், மலாய்க்காரன் தான் வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டிக்கு இவங்க ஃபைட் பேக் பண்றாங்க. நீ பார்த்த அந்த பையனை வந்து நான் கடைசியா எப்ப பார்த்தேன்னா லாஸ்ட் இயர் கிறிஸ்துமஸ்க்கு நான் பார்த்தேன். கிறிஸ்துமஸ்க்கு போயிட்டு எங்க வர்ற நேரத்துல தான் எங்கேயோ ட்ரிப் மாதிரி எங்க பேர் இருக்காங்க போல. ஸோ அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி ஆகி இந்த இடத்துல ஒரு பெரிய இஷ்யூவா ஆச்சு. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வீட்டெல்லாம் பார்த்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய், ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு இந்த கதை தெரியும். ஸோ அந்த நேரத்துல தான் அவங்க அம்மா அப்பா அந்த போலீஸ் எல்லாம் வந்து எங்க ஒரு என்கொயரிக்கு வந்தப்போ அவங்களுக்கு வந்து சீன ஆண்டிக்கு வந்து அந்த கதை வந்து அப்பதான் தெரிய வந்திருக்கு. அப்பதான் அந்த அக்கா வந்து ஆவியில கூட ஒரு அமலாயங்கரம் பையன் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சரி ஆண்டி எப்படி எல்லாம் இறந்துட்டாங்க, ஸோ 3 மலைக்கார பையனுங்க இறந்துட்டாங்க, ஒரு தமிழ் இருக்காரு தானே, ஓகே ஆண்டி நான் அப்ப நேற்று நான் பேசுனது வந்து என்னது, ஆமா நீ இறந்து போன பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்க, நானும் அதை நேற்று பார்த்தேன். ஆனா நான் அந்த வீட்டுல வந்து எப்பவுமே ரியலைஸ் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி 3 மலைக்கார பையனுங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு படிக்கிற மாதிரி, சும்மா கத்தி விளையாடுற மாதிரி, அந்த மாதிரி நான் எப்பவுமே இந்த வீட்டுல கேட்பேன் அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளா அந்த வீடு கோசமா தான் இருந்துச்சு, யாருக்குமே ரெண்ட் எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை. ஆனா அந்த மாதிரி நீங்களாம் வந்து தங்குற முன்னுக்கு அந்த வீட்டுல வந்து எப்பவுமே இந்த மாதிரி நடக்கும். நான் அந்த கண்ணாடியில இருந்து பார்த்தேன்னா எனக்கு தெரியும். 3 மலைக்கார பையனுங்க, ஒரு பையன் வந்து எப்பவுமே ப்ரே பண்ற மாதிரியே இருப்பானா, அந்த மாதிரி அந்த கைலி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த கேப் மெட் தலையில போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு லுக்லயே இருப்பானா. இன்னொரு பையன் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுப்பானா, சட்டை போட மாட்டானா. ஸோ இன்னொரு பையன் வந்து நார்மலான ஒரு பக்காய் பண்ணிட்டு கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் அந்த அக்காட்ட வந்து பேசியிருக்கான். அந்த அட்டி சொன்னாங்க. ஸோ இந்த 3 பேரையுமே நான் டெய்லி இந்த வீட்டுல பாக்குறது, அந்த 3 பையனுங்களுமே என்கிட்ட நல்லா பேசின பையனுங்க, நல்லா பழகின பையனுங்க அப்படின்னு அந்த அட்டி வந்து அந்த அக்காட்ட சொல்றப்ப அந்த அக்காவுக்கு வந்து ஒரு பக்கம் பாவமாவும் இருந்துச்சான், ஐயோ படிக்கிற வயசுல இறந்துட்டாங்களே, ஒரு பக்கம் வந்து புரியாமையும் இருந்துச்சான். ஸோ அப்ப அந்த வீடு வந்து ஏன் அந்த வீட்டுல அந்த அக்கா தங்குறப்ப வந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த விஷயம் வந்து ஆண்டிட்டு கேட்டாங்க. இந்த அக்கானாலதான் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த 4 பேர் தங்குறது 8 பேர் தங்குனது கூட வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லையா. இந்த அக்கா சாமி படம் வச்சு லைக் ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி சாமி பாட்டெல்லாம் திறந்து விட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த அக்கா செஞ்சதுதான் அங்க இருக்கிற அந்த ஆத்மாக்கெல்லாம் பிரச்சனை. சோ அந்த அக்கா வந்து நட்டிட்டு கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி சொல்றீங்க இது? அந்த நட்டி சொல்றாங்க, எத்தனையோ பேர் இந்த வீடு வந்து பாத்துருக்காங்க, வீடு ஸ்டே பண்றதுக்கு இப்படிலாம் டிபாசிட் பே பண்ணி அதுக்கப்புறம் தங்க முடியாம அந்த ஒரு நாள் கூட தங்க முடியாம வெளியா இருக்காங்க. எவ்வளவு விஷயம் நடந்தது. அந்த வீடு வந்து யாருக்கும் ஜாடி ஆவாதான், டக்குன்னு கிடைக்காதான். சோ உங்களுக்கு கிடைச்ச வரைக்கும், ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவனுங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், சோ நல்லா படிக்கிற பையனுங்க அவனுங்களும் கூட, உங்களோட படிப்புக்காக அவனுங்க ஒரு இறக்கம் பட்டு பாவம் பட்டு உங்களுக்கு அந்த வீட்டுல தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து அவங்களும் அந்த வீட்டுல இருக்காங்க, நீங்களும் அந்த வீட்டுல இருக்கீங்க. சோ அப்படி இருக்கிறப்போ உன்னோட அந்த பூஜை, உன்னோட அந்த ப்ரேயர், அதெல்லாம் வந்து அவங்களால அந்த வீட்டுல இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்கானாலதான் அந்த மாதிரியான டார்ச்சர்ஸ், அந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 4 பேரும் வெளியாகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ அப்ப 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, நடுவில் ஹால்ல நின்று ரொம்ப நன்றி சொல்லிட்டு அண்ட் தென் ஆல்சோ ஏதாச்சும் அந்த அக்கா தான் ரொம்ப சாரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ப்ரேயர்ஸ் தானே அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. ஸோ அந்த அக்கா ரொம்ப சாரி கேட்டு தென் அந்த வீடு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ட் தென் வந்து ஜாமான் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இதுதான் அந்த இன்சிடென்ட். வந்து ப்ரூசஸ் இந்த ப்ளூ பிளாக்கா இருக்குது, அதுக்கு என்ன தியோரி? இந்த அக்காவுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் ரொம்ப நடக்குமா. ஏன்னா அந்த இடத்துல இவங்களோட இந்தியன்கள் இவங்களோட தான் இந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டு சாமி பாட்டு மணி அடிச்சு சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி ரொம்ப சாமி பக்தியான ஒரு பொண்ணு வேற. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்தனாலதான் ஏதோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஒரு இறக்கம் குணத்தோட அந்த வீட்டுல சேர்த்தாலும் நீ இந்த மாதிரி பண்றியா,
அப்படின்ற கோவத்துல ஏதோ அந்த மாதிரி மூணுல ஏதாச்சும் ஒரு ஆள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வீட்டுல வந்து ஒரு 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 மோட்டர், எல்சி மோட்டர் இருக்குமா. அந்த மோட்டர் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப புது மோட்டர், டெய்லி யாரோ கழுவி சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா. எப்ப பார்த்தாலும் அந்த மோட்டர் வந்து லைக் ஆளுங்க யூஸ் பண்ற மாதிரியான ஒரு மோட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. சோ அந்த மோட்டர் சாவி எதுவுமே இல்ல, ஸ்டார்ட் பண்ண முடியாது, டபுள் டென் போட்டுட்டு ஓரமா இருக்குமா. இன்ன வரைக்கும் அந்த மோட்டர் அங்கதான் இருக்குமா. இந்த அக்கா கழுவுலாம் திறந்து அந்த மெயின் கேட்டுக்கு வந்து லாக் இருக்காது, உள்ளுக்கு மட்டும் தான் லாக்கு. ஸோ மெயின் லைக் கேட் வந்து திறந்தே இருந்தாலும் அந்த மோட்டார் பைக்லாம் யாரோ வந்து எடுக்கிறது, ஏதோ பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சின்ன ஒரு சின்ன கீறு கூட இல்லாம, சின்னதா கிளியாம, நமக்கு புதுசா இருக்குமா எல்சி மோட்டர். ஸோ அப்பதான் அந்த அக்கா சொன்னாங்க, நம்பர் நோட் பண்ணாம போயிட்டேன், நம்பர் எடுத்துருக்கலாம். அந்த வீட்டுல இருந்து வெளியே இருக்கும். ஆனா அந்த விஷயத்துல நினைச்சு ரொம்ப ரிக்ரெட் பண்ணாங்க. சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு மாதவ், பேய பாத்தீங்களா? இல்ல பேய் உங்களை பாத்துச்சா? நான் தான் பார்த்தேன் பேய. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ சால. இது வந்து ஒரு 20 years பேக் பேச்சுலராக இருக்கிறப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ வி ஆல் வென்ட் ஃபார் ட்ரிப். ஓகே, புலா கப்பாஸ் போனோம். ஸோ அந்த டீமில் வந்து ஒரு 8 பேர்கிட்ட இருப்போம். ஸோ மலேஸ், சைனீஸ் எல்லாம் கலந்து அந்த டீமில். ஸோ அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் போய் சேர்றது வந்து ஒரு மணி ஒரு 6 something ஆயிடுச்சு ஈவினிங், அந்த புலோ கப்பாஸில் போய் சேர்றதுக்கு. ஓகே, ஸோ சேர்ந்த பிறகு பேக்கெலாம் அந்த ஷெலையில் வச்சுட்டு நாங்கள் சும்மா ஒரு வாக் பண்ணோம் அந்த பீச் ஓரமாக. ஸோ போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த சமயம் வந்து இருட்டு ஆரம்பிக்குது. பட் நாங்கள் அப்படியே காத்தோட்டமாக அப்படியே நடந்து வந்தோம். அந்த பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கோம் கூட்டமாக. ஸோ போய்கிட்டு இருக்கிறப்ப அது வந்து அந்த பீச் பக்கம் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த செலை ஏரியா, அதுக்கப்புறம் வந்து காடாக இருந்துச்சு அந்த பீச் பக்கம். ஸோ அந்த காட்டில் வந்து பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரம் வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கோன்னே அதில் வந்து மீன்மணி பூச்சிகள் அப்படியே அந்த கிளிப் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மரத்தை ஃபுல்லாக, அந்த ஒரு மரம் மட்டும் அப்படியே ஃபுல்லாக லைட் தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம், அந்த குரூப்பில் பேசிக்கிட்டே நடந்து போனோம். இது சில பேருக்கு தெரியல இது என்ன அது அப்படின்னு. ஸோ சில பேர் சொன்னாங்க இது வந்து இந்த பூச்சி, ஒரு வகையான பூச்சி, அதோட அந்த லைட்டு வெளியாக்குது அப்படின்னு. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு சைனீஸ் கை என்ன செஞ்சாங்க, இப்போ பாருங்க நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கல் எடுத்து எரிஞ்சாங்க. நான் வீசினோடனே லைட்டுங்கெலாம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிருச்சு. எரிஞ்ச இடத்த வந்து அந்த சைடில் வந்து அந்த பூச்சிங்கெல்லாம் பறந்துருச்சு. ஸோ நோ லைட்ஸ். ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருட்ட ஆரம்பித்தோடனே சரி நம்ம திரும்புவோம் சொல்லிட்டு திரும்பி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் முன்னுக்கு நடந்து போயிட்டாங்க. நானும் இன்னொரு மலே ஃப்ரெண்டும் வந்து கடைசியாக நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு. அப்போ நான் திடீர்னு எனக்கு ஒரு உருவம் தோணுச்சு. அந்த மரம், அந்த ப்ரீவியஸ்லி அந்த மரம், அந்த கிளிப் தெரிஞ்ச மரத்துக்கு அடியில் ஒரு வெள்ளை உருவம், ஒரு நிற்கிற ஒரு 5 feet அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் நினச்சேன் இது வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேக்கா, ஒயிட் கலர் பிளாஸ்டிக்கோ என்னமோ வந்து செடியில் மாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் இக்னோர். எதுக்கு நான் திரும்பி பார்த்தேன், அந்த உருவம் வந்து மறைஞ்சிட்டு இன்னொரு பக்கமா தோணுச்சு அப்படியே அந்த ஒயிட் உருவம். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு சரியான பயம் வந்துருச்சு. அந்த பக்கத்துல மல்லே ஃப்ரெண்ட் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த பாட்டு திரும்பிட்டு அந்த மல்லே ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறேன், நான் நோட்டீஸ் பண்ணேன் நீயும் பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். சொன்னாரு நானும் பார்த்தேன், திரும்பி பார்க்காத, நேரா வேகமா நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த திரும்ப பார்க்காத அந்த பக்கம் அப்படின்னு. ஸோ எனக்கு பயத்தோட என்ன செஞ்சோம், யார்கிட்டையும் சொல்லாம வேகமா நடந்து முதல்ல போய் சிலையை போய் சேர்ந்துட்டோம். ஸோ அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பொச்சோங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு
உருவம் ஒயிட் கலர் இட் லைக் அப்பியர் அண்ட் தென் சடன்லி லைக் நம்ம திரும்பறப்ப வேற ஒரு இடத்துல அது அப்பியர் பண்ணுச்சு திரும்ப. ஸோ அதை பார்த்தோன்னு தான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ சிலை வந்து லைக் தனித்தனி இதாக இருக்கும். ஸோ அதில் எப்படி தங்க போகிறோம் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த மலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்த பிறகு அப்புறம் தான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு. யாரும் அதை நோட்டீஸ் பண்ண, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அதை பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்கிட்டு இருப்ப அந்த ஒரு மலை ஃப்ரெண்ட் சொன்னாங்க, மேபி வந்து அந்த கல் விட்டு எரிஞ்சனால அங்கே உள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்ப், அது கோவம் அடைஞ்சு ஏதோ நம்மள பார்த்துருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணீங்க? ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து பயந்தேன். ஏன்னா அது அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த ஏரியா நடந்தது. ஸோ இங்கே ஷெலேஸ் தனித்தனி இதாக இருக்கும். ஸோ அதில் தங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ராத்திரி பூரா தூக்கம் வரல. நானும் அந்த மலை ஃப்ரெண்ட்ஸ் தட்டுமோ பக்கத்துல நிக்குமோ அப்படிலாம் தோணி இருக்குமே. அதான் அப்படிதான். ஏன்னா அந்த சிலையில வந்து அந்த கதவு எல்லாம் வந்து அப்படி ஒரு லைக் ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து தூக்கமே இல்லை ராத்திரி பூரா. பேசி அப்புறம் we have to stay there 2 nights. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பயம் போச்சு. ஸோ ஓகே, ஏன்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டோம், டே 1 ஓவர் அப்படின்னு திருப்பியும் அதே மரத்தடி போய் பார்த்தீங்களா இல்லையா? இல்ல அந்த பக்கமே போல. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு லைக் எப்போதும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க சொல்றப்ப நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது இருக்கா இல்லையா லைக் ஒரு இதாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கண்ணால பார்த்த பிறகு ஐ பிலீவ் சம்திங் லைக் தட் எக்ஸிஸ்ட்னு. ஸோ அதான் என்னோட மறக்க முடியாத ஒரு சம்பவம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0394913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.